இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யாரு கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அழியாத கோலங்கள் 2, ட்ரீம் கேர்ள் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் எம்.ஆர். பாரதி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் எம்.ஆர். பாரதி. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். அஸ் எ டிரெக்டரா ட்ரீம் கேர்ள் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு படம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்திருக்கு சார் ஃபைனலாக அந்த அவுட்புட்? படம் சூப்பராக வந்திருக்குங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது சாங்கும் பெரிய ஹிட்டு. சரிகமால வாங்கியிருக்காங்க. செம வியூஸ் போயிட்டுருக்கு. படம் பார்த்தவங்களும் ரொம்ப நல்ல ஒப்பீனியனுங்க. நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ். ஓகே, ஜூன் மாதம் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே சார். ஒரு பக்கம் பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்றீங்க, வியூஸ் வந்திருக்கு. ஏன் ட்ரெய்லர் மட்டும் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல்? அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். ட்ரெய்லரில் கரெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தோமா, அது ஒரு நம்ம எடிட் பண்ணுற நமக்கு திருப்தி வராதுல்ல. ஓகே, மாற்றி மாற்றி பண்ணி கடைசியில் இப்போ தான் ரெடி ஆச்சு. இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணணும், அது அப்லோட் பண்ணலை. ஒருத்தங்கிட்ட கொடுத்துருந்தோம், அவங்க சரியாக பண்ணலை. ஸோ ட்ரீம் கேர்ள் என்ன மாதிரியான ஒரு படமாக இருக்கும்? ட்ரீம் கேர்ள் வந்து எனக்கு லவ் ஸ்டோரி எடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. லவ் ஸ்டோரி எப்படி புதுசாக எடுக்கிறது, அதில் ஏதாவது புதுசு வேணும்ல, அதுதான் ட்ரீம் கேர்ள்னு சொல்லி. லவ் ஸ்டோரி தான், ஆனால் இது வரைக்கும் வராத, தமிழில் வராத ஒரு கதையாக இருக்கும். ட்ரீம் கேர்ள்ன்றதுனால தான் ஊட்டியில் போய் ஷூட் பண்ணேன். ஏன் ட்ரீம் கேர்ளுக்கும் ஊட்டிக்கும் என்ன சம்பந்தம்? அதில் சம்பந்தம் உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரீம் கேர்ள் இருந்திருக்காங்க சார்? இல்லைங்க, நான் எப்படி நினைக்கிறேன்னா, ட்ரீமை துரத்துற எல்லாருமே ட்ரீம் கேர்ள் ட்ரீம் பாய் தான். சரியா? அதான் கனவு அடைஞ்சவங்க எல்லாருமே யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்க தான் ட்ரீம் பாய். ட்ரீம் கேர்ள்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேர்ள், ஒரு பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் வந்து எப்படி ஆசை ட்ரீம் பண்ணுவான்ல, அதுதானே ட்ரீம் கேர்ள். அது பொதுவாக அது ஒரு இருக்கிற ஒரு வழக்கமான கான்செப்ட். கனவை துரத்துற எல்லாருமே ட்ரீம் கேர்ள் தான், ட்ரீம் பாய் தான். அதுதான் என்னோட ஐடியா. நான் கதையை 2-3 வருஷம் எழுதினேன். எழுதிட்டு கரெக்டாக ப்ரொடியூசர் கிடைக்கல. அப்போ சரி, சின்னதாக இங்கேயே ஒரு பார்க்கில் போய் ஒரு 4 லவ் சீன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு புது பையன் கேமராமேனை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து 30,000 பணம் கேட்டாங்க ஷூட்டிங் எடுக்க. அனுமதிக்கு அவங்க 30,000 கேட்டோன்னே கேமராமேன் வந்து ஊட்டி சில ப்ராஜெக்ட் நல்லா வர்றதுக்கு தானாக சிலது அமையும். சொன்னால் இந்த 30,000 ஊட்டியில் போய் படம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்னு சொல்லி அப்படி போனது. அப்படியே போனோன்னே எல்லாமே அமைஞ்சது. கடன்னு ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அப்புறம் எனக்கு நல்ல ஒரு டயலாக் ரைட்டர் கிடச்சார். அப்போ ஃபுல் டயலாக் எழுதி வைக்கல, ஒன்லைனாக தான் இருந்துச்சு. நம்ம ஹேமந்தன் அவர் வந்து கடன்னு டெய்லி நைட்டு ஒரு 5 சீன் எழுதி கொடுத்துருவார். காலையில் 5 சீன் ஷூட் பண்ணுவேன். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போச்சுன்னு வைங்களேன். ட்ரெயின் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ். அதனால் நான் வேறு இந்தியாவில் வேறு இடத்துல எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. இங்கே சீன் தான் எடுக்கலான்னு போனேன். ஆனால் போனால் கதையில் ஒரு பாலம் வருது. கதையில் ரொம்ப முக்கியம், அதுதான் கிளைமேக்ஸ். இன்டர்வல் கிளைமேக்ஸ் ஒரே பாலத்தில் நடக்கும். ஆச்சரியம் என்னென்னா, நான் கற்பனை நம்ம கதை பண்ணுறப்போ இப்படி ஒரு பாலம்னு நினைப்பேன், அப்படி ஒரு பாலமே கிடச்சிது. ஓகே, அது மாதிரி அந்த லொக்கேஷன் அது கிடச்சோடனே எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அது மாதிரி நல்ல பிரிட்டிஷ் பில்டிங்ஸ் அங்கே இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஹோட்டலாக இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் பணம் செலவு, ஏன்னா படம் ரிச்சாக நல்லா இருக்கணும்ல, அதுக்கு நல்லா பே பண்ணி தான் அதெல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் பை லக்கு பாருங்கள், நாங்கள் போன நேரம் செப்டம்பர், பர்ஃபெக்ட் சீசன். அதுதான், ரொம்ப மழை இருக்காது, நல்லா எல்லாமே க்ரீனரியாக இருக்கும். அது படம் பார்க்குறப்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இதாகும். எனக்கு எப்பயுமே சின்ன பட்ஜெட்டில் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். சின்ன பட்ஜெட்னால் ஒரு ஐடியா வேணும் அவங்களுக்கு, எடுக்கிறவங்களுக்கும். ஸோ எதெல்லாம் சுருக்கலாம், ஒரு பிளானிங், ஒரு நாளைக்கு எப்படி சீன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபிலிம் பார்த்துருக்கேன். அதில் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கும்ல, அதில் வச்சு எடுத்தேன். அப்போ பெரும்பாரியாக வந்து ஒரு லைவ் லொக்கேஷனில் தான் எடுத்திருக்கீங்க? செட் எதுவுமே இல்லை? செட் இல்லைங்க. ஓகே, பட் அது வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல உங்களுக்கு, லைட் பண்ண, கேமரா வைக்க, அந்த இடத்துக்கு போய் எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு ஒரு தேடல்கள் இருந்து? அது கண்டிப்பாக. ஆனால் எனக்கு என்னென்னா, ஊட்டி எல்லாமே க்ரீனரியாக தான் இருக்கும் எல்லாரும். அந்த நம்ம போன டைம். அப்புறம் இன்னொரு ஐடியா இருக்குங்க, நான் காலையில் ரொம்ப ஏர்லியராக ஷூட்டிங் ஆரம்பிப்பேன். அந்த ஏர்லி மார்னிங் என்ன ஆகும்னா, சாதாரண எந்த லொக்கேஷனுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் 7 o'clock எடுக்க ஆரம்பிச்சிருவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே 2-3 சீன் எடுத்துருவேன். இப்போ ஒரு கதை எழுதிட்டேன்னா அந்த படமே எனக்கு ஓடிட்டுருக்குல்ல, சும்மாவும் 2 பேர் நடந்து போங்கன்னு எடுப்பேன். ஏன்னா இது எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் சும்மா அவங்க 2 பேர் நடந்து போகிற மாதிரி எடுத்துட்டா, நான் வந்து டப்பிங்கில் சீன் டயலாக் எழுதிக்கலாம். அப்படி பண்ண சீன் அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30% இருக்கும். ஓகே, நல்ல லொக்கேஷன், 2 பேர் பேசுங்க, டயலாக் இல்லாம பேசுவாங்க, சும்மா பேசுவாங்க. நான் அதுக்கப்புறம் தான் சென்னை வந்து தான் டயலாக்ல எழுதினேன்.
அப்படி ஒரு 30% இது இருக்கும். இப்போ நீங்க நிறைய கத்துக்கிட்ட விஷயத்தை வந்து அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் அங்க ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்ல இந்த படம் மூலியமா நீங்க வேற ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, இதுவே நம்மளுக்கு எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பாருங்க. இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே நான் 2 months பேக் வந்து சைக்கிள் கேப்னு ஒரு படம் 19 நாள்ல கம்ப்ளீட் ஃபிலிம் எடுத்துட்டு வந்தேன். அதே ஊட்டியில போய் முடிச்சிட்டீங்க ஒரு படமே. ஓகே, முடிச்சு இப்போ டப்பிங் போயிட்டு இருக்குங்க. ரெண்டாவது படமும் வந்து டக்குனு மூணாவது என்னோட 3வது படம். ஐ மீன் இப்ப இந்த 2 வருஷத்துல. ஆமா, 2 வருஷத்துல 2 படம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ச்சனா. அப்போ கூட என்னன்னா, சரி அவங்களுக்கு ரொம்ப செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணோம். அதை வந்து நான் 14 daysல எடுத்தேன். பிரகாஷ்ராஜ், ரேவதி, அர்ச்சனா, நாசர் 4 கேரக்டர். அந்த படம் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சுன்னு வைங்களேன். யூடியூப்ல 2 million போயிருக்கு, 2.5 million மேலே. ஏன்னா அந்த படத்து மூலியமாவே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்குன்னு வைங்களா. இந்த ட்ரீம் கேர்ள் கதை வந்து ஏதாச்சும் ரியல் லைஃப் சம்பவங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி எடுத்தீங்களா? ரியல் லைஃப் சம்பவம் இல்லை, நம்ம ராண்டமாக ஏதோ படம் பார்த்துட்டு இருப்போம். அதில் ஒரு படத்தில் பர்டிகுலராக ஒரு காட்சி, அதில் ஒரு காட்சி என்னை பாதிச்சது. ஒரு தொப்பி வந்து இதே மாதிரி இந்த நான் கதை வச்சிருக்க மாதிரி தான். பாலத்தில் இருந்து 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, தொப்பி பறந்து கீழே விழுந்துடும். தொப்பி எடுக்க போவாங்களே, போகிறப்ப இப்போ ட்ரெயின் வந்தால் என்ன ஆகும், அப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நான் அந்த தொப்பி கீழே ரயில்வே ட்ராக்ல விழுகுதுன்ற ஒரு ஐடியா தாங்க இந்த இதையே உருவாக்குனேன். மொத்த கதையும். ஓகே, ஆமாம், இது ரியலாகனா வேற. சரி, இது ட்ரீமில் நடந்துச்சு. சூப்பர். ஏன்னா இந்த ஒரு சீன் தான் இந்த கதையை உருவாக்குன காரணம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு நல்ல படம்னா வந்து அதுவாகவே நிறைய விஷயங்கள் அமைச்சுக்கணும். சில அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபர் உங்களுக்கு அமைச்சிட்டாங்க, லொக்கேஷனும் அமைஞ்சிருச்சு. பட் காஸ்டிங் வைஸ் சொல்லுங்க, ஹீரோ, ஹீரோயின், நடிகர்கள் உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, இதில் செகண்ட் ஒரு கம்மியான சீன் தான் வச்சுருந்தேன். செகண்ட் ஹாப்பில் வர்ற ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டாக ஒரு சின்ன மூமெண்ட்டுக்காக தான் வச்சுருந்தேங்க. அந்த பையன் பிரபு சாஸ்தானம் வந்து ஒரு சீன் நடித்தான், செம. உடனே வந்து நானும் ரைட்டரும் சேர்ந்து அவனுக்கு நிறைய, ஏன்னா அவ்வளோ நல்லா நடித்தான். ஏன் என்னோட 3வது படத்தில் அவனை திரும்ப ஹீரோவை போட்டிருக்கேன். ஓ சூப்பர். பிரபு சாஸ்தானம். ஆமாம், சைக்கிள் கேப்பில் அவன் 2 ஹீரோவில் ஒரு ஹீரோ. ஓகே, நல்லா நடிக்க சீன்ஸ் பண்ணி செகண்ட் ஹாஃபே படத்தை ஹோல்டு பண்ணுறதே அவர் தான். ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா ஹீரோயின் ஃப்ரெண்டுனா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நான் எப்படி நினச்சேன்னா, கொஞ்சம் குண்டா ஒரு இதாக இருப்பேன், ஒரு இன்னசென்ஸ் தெரியுமா, கொஞ்சம் குண்டா இருக்கிற பர்சன். இந்திரான்னு ஒரு பொண்ணு நடித்தாங்க. அதுக்கு முன்னாடி சினிமா நடிக்கலை, செம்மையாக நடித்தாங்க. அந்த 2 பேரும் சப்போர்ட்டாக பண்ணவங்க நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் அப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் கேரவன் அந்த மாதிரி செட்டப். ஹீரோயின் பேர் ஹரிஷா. கம்ஃபர்டபுள் அதிகமாக இங்கே இருக்க மாதிரி அங்கே இருந்திருக்காது. ஆனாலும் அவங்க அதை டக்குன்னு பண்ணாங்க. சூப்பர். அவங்களும் நல்லா சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம தீர்மானிக்கணும். இது கண்டிப்பாக இதை நம்ம எடுக்கணும், நம்ம மைண்ட் பண்ணிட்டா எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நேச்சர் ஆகட்டும், ஈவன் டேபிள் சேர் கூட ஹெல்ப் பண்ணிடும். நமக்கு ஒரு ட்ரெயின் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு வண்டி பாஸ் ஆனால் நல்லா இருக்கும், பாஸ் ஆகும். ஓகே, நீங்க நினைக்கிற எல்லாமே இந்த படத்துக்கு நடந்திருக்கு. சூப்பருங்க. நடந்திருக்கு. நான் 20 daysல எடுத்தேன். எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. எல்லாமே புதுசு தான். மியூசிக் டைரக்டர் வந்து புதுசுங்க. ஒரு செம பாட்டு, செம ஹிட்டு. இப்போ அந்த பாட்டை கேட்டு அவருக்கு 2 படம் புக் ஆகிருக்குன்னு வைங்களேன். ஓகே, இதில் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள். கேமரா ட்ரெய்லர் பார்த்துட்டு பார்த்திபன் சார் கூப்பிட்டு, பார்த்திபன் சார் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவருக்கு ட்ரெய்லர் பாட்டையும் போட்டு காட்டினோடனே உடனே கேமராமேனை சொல்லி இப்போ அடுத்த படத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஒன்று பாட்டு கேட்ட உடனே நான் நந்தா பெரியசாமின்னு அவர்கிட்ட பாட்டு அனுப்பிச்சேன். பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே வந்து என்னோட அடுத்த படத்துக்கு இளமரம் தான் மியூசிக்னு சொன்னார். படத்துக்கு முக்கியமாக அந்த ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் 2 months டைம் எடுத்துட்டாரு. ஆனால் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. எவ்வளோ சாங்ஸ் இருக்குது படத்தில்? ஒரே சாங் தான். ஒரு சாங் தான். இப்போ இந்த ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா ப்ரொமோஷனுக்காக? இல்லைங்க, இப்போ நிறைய பாட்டெல்லாம் படத்தில் கேட்க 4 பாட்டு 5 பாட்டெல்லாம் இப்போ யாரும் தாங்காது. கதை தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். ஆனால் ஒரு சாங் வேணும், ஒரு ப்ரொமோஷனுக்கு ஆகட்டும், கதையில் ஒரு சின்ன ரிலீஃபுக்கு. இந்த ஒரு பாட்டையே 2ஆக பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி, செகண்ட் ஹாஃபில் பாதி தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு இருக்கிறது ஒரு பாட்டு அதே பிரிச்சிட்டீங்க. இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இது இருக்காது. நீங்கள் தாண்டி போயிடுவாங்க. அவங்க எல்லா பாட்டும் பார்த்துட்டாங்க. சுவிட்சர்லாந்து ஃபாரின் சாங்ஸ் எல்லாம் பார்த்து தவிச்சு போயிட்டாங்க. குரூப் டான்ஸ் பார்த்துட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு கதை இருக்கணும். இது கதையோட பிளெண்ட் ஆனால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அதில் வச்சுருக்கேன். உங்களுடைய சைக்கிள் கேப் படத்துலையும் இவர் தான் மியூசிக் டைரக்டரா? கண்டிப்பாக இவர் தானா? ஆமாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஒர்க் ஸ்டார்ட் ஆகி கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதே கேமராமேன் வச்சு தான்
சாலமன் அவர் பேர், அவரை வச்சு தான் சைக்கிள் கேப் முடித்தேன் 19 நாளில். ஓகே. கம்ப்ளீட் ஃபில்மு. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து தெரியும் எடிட்டாகவே இப்போ வந்து ஒருத்தவங்க ஹீரோ ஹீரோயினை கொஞ்சம் நடக்க விட்டு ஒரு ஷார்ட் எடுத்தால் அது எங்கே யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் மேபி எடிட் டேபிளில் நீங்கள் எடிட்டரோட ஒர்க் பண்ணுற அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அது நீங்கள் நினச்சதை அவர் கொண்டு வந்துட்டாரா, ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததா? இல்லை, ட்ரீம் கேலுக்கு அகமது, எஸ்பி அகமதுன்னு எடிட்டர், அவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணார். இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அவர் எடிட்டர் ஒரு மாறும், அது ரொம்ப பிரமாதமாக ஒர்க் ஆச்சுங்க. ஒரே சின்ன 2 இடத்துல வர மாதிரி எல்லாம் சில ஐடியா பண்ணாரு, அது ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ வந்து படம் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ எடுத்து முடிச்சாச்சு, டுவர்ட்ஸ் ரிலீஸ் வந்து என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ட்ரீம் கேர்ள் படத்துக்கு? படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் பார்ப்பாங்க. ஒரு ஹீரோ போட்டால் ஒரு வாரம் கலெக்ஷன் வந்துருந்த கேரண்டி அதெல்லாம் இப்போ இல்லை. அதுக்கு பெரிய ஹீரோ படத்துக்கு ரொம்ப ரிஸ்க்கு, உடனே பரவும். ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு உடனே பார்க்குறாங்க. இப்போ ஒரு படம் நல்லான்றது வித்தின் ஒரு ஷோ முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் ரீச் ஆயிரும். அது நல்லா இருக்குன்றதும் அதே மாதிரி ரீச் ஆகும், நல்லா இல்லைன்றதும் ரீச் ஆகும். அதனால் நம்ம நல்ல படம் எடுக்கிறது மட்டும்தான் முயற்சி பண்ணணும். யாருக்காவது வித்துலாம் நம்ம படம் எடுத்துகிட்டு நமக்கு அப்படியெல்லாம் இந்த இப்போ அது மாதிரி எஸ்கேப் ஆக முடியாது. யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் லாபத்தையும் நஷ்டத்தையும் அடைய முடியும். முன்னெல்லாம் படம் எடுப்பாங்க, விற்றுருவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட. ஒரு ஹீரோ படம் எடுத்து அதில் நிறைய பாதித்தவங்க இருக்காங்க, படம் வாங்கினவங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ லிங்குசாமி எல்லாம் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன்னாரு, சந்தோஷம். இப்போ அவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க. நிறையவே அதில் ஒன்று குழப்பிட்டுருக்காங்க. நீங்கள் தேட்டர் ஈஸியாக புக் பண்ணலாம், ஓரளவு ஒரு பப்ளிசிட்டி பண்ணி படம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 30 தேட்டரோ 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள். 10 நல்லா இருந்துச்சுன்னா உடனே அடுத்த செகண்டே 100 ஆகும். 100-400 கூட வேர்ட் ஆஃப் மவுத்தில் சொல்லணும்னா அவங்க தேட்டருக்காரன் உடனே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு பட்டன் தான், பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வரணும், எந்த இது இல்லைன்னா இதில் அட்வான்டேஜ் இருக்குல்ல. இதில் நிறைய விஷயம் தப்பு பண்ணுறேன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு, அந்தளவுக்கு இவங்க அப்ரோச்லேயும் மாற்றலை, புரியுங்களா? எப்பயுமே அந்த டெக்னாலஜி பயன்படுத்தணும். ஓகே. டெக்னிக்கல் அட்வான்டேஜை ஃபில்ம் மேக்கிங்கில் யூஸ் பண்ணால் பணம் செலவு குறையும். இப்போ எனக்கு என்னன்னா, எவ்வளோக்கு கம்மியாக எடுக்கிறீங்களோ கதை தான் பேச போகுது, ப்ரொடியூசருக்கும் லாஸ் வராது, பெரிய லாஸ் வரக்கூடாது. அப்போ நல்லா இருந்துச்சுன்னா மினிமத்தை தான் ட்ரை பண்ணணும். என்னோட நோக்கமே ஹவு டு மேக் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம். இதை பற்றி தான் நான் நிறைய பேசிகிட்டே இருக்கேங்க. நீ நினைக்கலாம், இப்போ நான் ஏன் 14 டேஸில் அந்த படம் என்னோட முதல் படம் எடுத்தேன்னா, நான் கதை செலக்ட் பண்ணுறப்பே கதை ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த லொக்கேஷன் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், அந்த காஸ்ட் எல்லாமே. ஆமாம். இப்போ நான் ஊட்டின்னா வேறு நிறைய இடம் பண்ணல. ஊட்டியில் ஒரு கதை நடக்குதுன்னா எனக்கு ஊட்டி நேச்சுரலாகவே ஒரு ரிச்னஸ் கொடுக்குதா, நான் அதுக்குள்ளேயே ஒரு கதையை முடிக்கிறேன். நீங்கள் கதை செலக்ட் பண்ணுறதுலையே பட்ஜெட்டை குறைக்கலாம். அதெல்லாம் தான் பெரிய பெரிய சாதனை பண்ண படங்களெல்லாம் வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி கதையினாலையும் ஐடியாவில் தான் ஜெயிச்சிருக்குங்க. ஸோ இந்த சைக்கிள் கேப் படம் வந்து அடுத்ததாக எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொன்னீங்களா? எடுத்து முடிச்சிட்டீங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது எந்த லொக்கேஷன் சார்? அதே ஊட்டி தான். அதே ஊட்டி தான். ஆமாம். இப்போ நமக்கு கவிதை பிடிக்கும்னா அந்த மென்டாலிட்டி. இப்போ என்னால் ஒரு சண்டை படம் இருக்குன்னா நான் எடுக்க மாட்டேன். இல்லை, எனக்கு இங்கே பாரு, என்னோட இயல்பு கொண்டு வரும்ல, அதை தான் எடுக்கணும். இப்போ ஒரு டானு பாம்பே தாதா அப்படின்னா நான் அந்த மாதிரி என்னால் எடுக்க முடியாது. இப்போ இருக்கிற டைரக்டர் கூட சொல்கிறேன், துப்பாக்கி கூட நேரில் பார்க்காதவங்க பெரிய டான் படம் இருப்பாங்க, புரியுங்களா? இப்போ அண்டர் கிரவுண்டுனா நீங்கள் அந்த உலகம் உங்களுக்கு என்ன முழுசாக தெரியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம், எனக்கு தெரிஞ்ச உலகத்துக்குள்ளே ஒரு கதை இருக்குல்ல, அதை மட்டும் தான் எடுப்பேன். அதுக்காக நான் வந்து இந்த படம் பேய் படம் எடுக்கிறேன், இல்லாட்டி பயங்கர சண்டை படம் எடுக்கிறேன், அது வந்து அது என்னோட இயல்பு இல்லை. எனக்கு ஒரு இயல்பு இருக்குல்ல, எல்லா டேரக்டரும் அதுதான், அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும், அதை ப்ளே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். நிறைய பேர் மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாதிரி கதை செலக்ட் பண்ணுறதுல அதான் சொல்லுவேன், யாருமே துப்பாக்கி நேரில் பார்த்துட மாட்டாங்க, ஆனால் பயங்கர துப்பாக்கி வெடிக்கிற படத்தை எடுத்துப்பாங்க. இட் ஓன்ட் கனெக்ட். அண்ட் அதே மாதிரி சைக்கிள் கேப் மூவி வந்து என்ன மாதிரி கதையாக இருக்கும்? இது லவ் ஸ்டோரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டு. இது சைக்கிள் கேப்பில் லவ் ஆகிடுமா? அதான் கதை. அதான் கதையா? எப்பயுமே அதாங்க. கேப் வந்து சைக்கிள் கேப்பாக இருக்கணும், கொஞ்சம் கேப் விட்டால் எல்லாம் மாறிடும், வேற ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. அந்த கேப் இருக்குல்ல, விடக்கூடாது. இப்போ சின்ன சின்ன இது வரும், அதை நம்ம பெருசாக்கிடக்கூடாது. அந்த சைக்கிள் கேப்லேயே அதை பேட்ச் பண்ணிடணும், சரி பண்ணிடணும். அதான் எனக்கு என்னென்னா, நீங்கள் இந்த படம் எடுத்து அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் சைக்கிள் கேப்பில் அந்த படத்தை எடுத்துட்டீங்க சார். ஆமாம். அதனால அந்த டைட்டிலா சார், இல்லை வேற ஏதாவது டைட்டில் ரீசன் இருக்கா? ஒரு கேட்சினஸ் வேணும்ல, டைட்டில் வந்து எப்பயுமே கேட்சியாக இருக்கும். இப்போ ட்ரீம் கேர்ள்னா டக்குன்னு அவனுக்கு ஒரு வாட்டி ரீகால் வேல்யூ வேணும்ல,
அதுதான். மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு நேம். ஆமாம். பட் வேற சில டைட்டில்ஸ்லாம் யோசிச்சிங்களா சார் ட்ரீம் கேர்ளுக்கு? இல்லை இதுதான்ற மாதிரி ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக ஏன்னா இந்த கதை வந்து ஒரு கனவு பற்றிய கதை. அதான் சொல்கிறேன், இந்த கனவு தான் வில்லன் இந்த கதையில். ஓகே. அதனால் பளிச்சுன்னு இருக்கட்டும் ட்ரீம் கேர்ள்னு அப்படின்னு சொல்லி பிசி ஸ்ரீராம் சார் தான் எனக்கு முதல்ல சினிமாவில் கதை வசனம் எழுதுகிற வாய்ப்பு கொடுத்தாரு. மீரான்னு ஒரு படத்தில் அவர் டைரக்ட் பண்ணார் ஃபஸ்ட் டைமாக. அதில் தான் விக்ரம், ஐஸ்வர்யாலாம் வச்சு இளையராஜா சார் மியூசிக்கு, அதுக்கு கதை வசனம் எழுதுனேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறேன். நான் ஆடியோ ரிலீஸ்க்கு அவரை கூப்பிட்றேன். அவர் இது வரைக்கும் எந்த ஆடியோ ரிலீஸ்க்கும் போனதில்லை. அதாவது நான் கூப்பிட்டோன்னே வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வர்றாரா சார்? ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், ட்ரீம் கேர்ளுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ ரிலீஸ்க்கு பிசி ஸ்ரீராம் வந்திருக்காரு. ஆமாம், அது அவர் என் மேலே வச்சுருக்க அன்பு. அவர் எனக்கு ரொம்ப என் லைஃப் ஃபுல்லாகவே அவர் எனக்கு சப்போர்ட்டு. ஸோ ஒருவேளை நாளைக்கு நீங்கள் எடுக்கிற ஏதாவது ஒரு பயங்கர ரொமான்டிக் ஃபிலிமுக்கு பயங்கர ஏஸ்தட்டிக்காக ஒரு கேமராமேன் தேவைன்னா பிசி ஸ்ரீராம் சாரும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்பயே சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப முன்னாடி அவர்கிட்ட நிறைய கதை சொல்லிகிட்டே இருப்பேன்ல. அப்போ ஒரு கதை சொல்லியிருந்தேன். அது இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணுறோம் சொன்னார். அந்த கதையை நம்ம திரும்ப படம் எடுக்கலாம், நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறேன்னு இருக்காரு. ஆமாம், பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பருங்க. ஆமாம், அடுத்த 4வது படம் அதுதான் பிசி ஸ்ரீராம். பயங்கர பிஸியா இருக்கே உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து. ஆமாங்க, நடக்கும் சில நேரத்தில் அப்படிதான். அவர் ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. ஆமாம், ஒரு ஃப்ளோவில் அது வந்துடும். அதான் சொல்லுவேன், நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். சோ 2 மூவிஸ் வந்து ஸ்மால் பட்ஜெட்ல எடுத்தாச்சு. அப்ப 4th மூவி வந்து எப்படி பிக் பட்ஜெட்டா எதிர்பார்க்கலாமா? இல்ல எப்பவுமே சின்ன பட்ஜெட் தான். எப்பவுமே சின்ன. அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகலாம். இல்ல, பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறது லெவல் மேல இல்ல, நல்ல கதை சொல்ல ட்ரை பண்றது தான். நான் என்ன சொல்லுவேன்னா, பெட்டர் ஃபிலிம் கொடுக்கறது தான் ட்ரை பண்ணணும். இங்கே எப்பயுமே ஒரு கண்டென்ட்டு தான் பேசும். நீங்கள் அதான் சொல்லணும்னா, எவ்வளோ பிரம்மாண்டமான படமும் இதாகாதுங்க. அது மேலே எனக்கு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. சின்ன பட்ஜெட்டில் தான் நான் படம் எடுப்பேன் எந்த சூழ்நிலையுமே. நான் அதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், பிசி ஸ்ரீராம் சார் தான் ஃபஸ்ட் என்னை வந்து ஒரு கதை எழுத உட்கார வச்சாருன்னு சொல்லி. அவர் இவ்வளோ நம்பிக்கை வைக்க என்ன சார் காரணம்? என்ன பாண்டிங் உங்களுக்கு? அந்த நட்பு எங்கே ஏற்பட்டுச்சு? எங்களோட நட்பு ரொம்ப பெரிய நட்புங்க. ஒரு மேகசினுக்காக நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போனால் அப்படி தான் எனக்கு நட்பு ஆச்சு. ஓகே. அப்புறம் சினிமா மேலே தானே எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த டயத்தில் நான் ஃபிலிம் சொசைட்டியில் நிறைய படம் பார்ப்பேன். இப்போ குரசோவாட்டும், ட்ரூப்போ, வேர்ல்டில் யார் டாப் டைரக்டர்ஸ் அவங்களோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் அவர்கிட்ட நிறைய படங்களை பற்றி பேசுவேன். பேச அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஒரு வாட்டி ஒரு தெலுங்கு படத்துக்கு என்ன இந்த மீராவுக்கு முன்னாடி ஒரு கதை டிஸ்கஷன் போக ஆரம்பிச்சார். அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பியாச்சு. ஹாப்பியானோன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியே வந்து என்ன டைரக்ஷன் அப்பயே அந்த கதை லைன் என்னன்னு கேட்டார். நான் ஒரு வரியில் சொன்னேன். அப்படியே சொல்லிட்டாரு, இல்லை நான் டை பண்ணுறேன், நீ ஸ்கிரிப்ட் எழுதுனாரு. அப்படி தான் மீரா அப்படியே மாற்றிக்கிட்டாரு. ஆமாம். ஓகே. இன்னும் இன்ஃபேக்ட் நான் பிசி ஸ்ரீராம் மூலிமா மணிரத்னகிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். இந்த படம் முடிஞ்சோடனே நான் மணிரத்னகிட்ட தான் த்ரூ பிசி சார் மூலிமா போகிறதா இருந்தேன். அவர் சொன்னார், நீ அசிஸ்டண்ட்டாக நீ என் படத்துக்கு கதை வசனம் எழுதினார். ஓகே. அப்படி ஒரு இது அப்கிரேட் பண்ணி ஒரு பொசிஷனே கொடுத்துட்டாரு. ஸோ அப்படிதான் நடந்துங்க. பட் அந்த டைம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, ஓகே இப்படி நம்பி நம்மள சொல்லியிருக்காங்க, ஆமாம் இந்த ஒர்க்கை நீட்டாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு மாதிரி அந்த நைட். அப்புறம் இப்போ கூட அவர் எனக்கு என் மேலே இவ்வளோ எனக்கு சினிமா தெரியும் நம்பினார்ல, அவருக்காக நான் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சாதிக்கணும். ஆமாம். இப்போ நான் ஏதோ ஒன்று சினிமாவில் ஒன்று பண்ணினா ஏன் இவ்வளோ எனக்குள்ளே இது இருக்குன்னா, பிசி ஸ்ரீராம் மேலே வச்ச நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும். அது ஒன்று தான் உங்களை தொடர்ந்து ஓட வச்சுட்டு இருக்குங்க. சூப்பர். அதான் டிரைவ். நம்ம எப்படி அந்த ஒரு எனர்ஜி வச்சுக்கிறீங்க? அடுத்தடுத்து படங்கள் எடுத்துட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க, எப்படி? இல்லைங்க, அவ்வளோ நம்ம எதை நம்ம விரும்புகிறது தானே. இப்போ விரும்புறது செய்கிறப்ப நமக்கு ஒரு வேலையவே தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. நான் எப்போயுமே கதையை பேசிகிட்டே இருப்பேங்க. ஒரு இன்ஃபேக்ட் நான் கதை நிறைய பேசிகிட்டே பண்ணி ஒரு ப்ரொடியூசர் பார்த்து அழிஞ்சு போய் வெயிட் பண்ணி அந்த மாதிரி வேலையும் செஞ்சதில்லை, செய்யலை. ஆனால் இப்படி படம் எடுக்கலாம், இப்படி பண்ணலான்றது என்னோட தொடர்ச்சியாக என்னோடய லைஃப்பில் இந்த கதை பேசுறதுக்கு தான் நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹிட் கொடுக்குற வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். உங்களோட ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? உங்கள் ஒய்ஃப் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவ்? நான் மீரா டயத்துக்கு அப்புறம் ஒரு படம் டைரக்ஷனுக்கு முயற்சி பண்ணேங்க. பண்ணி எல்லாம் ரெடி ஆகி ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்ல, அது மிஸ் ஆயிடுச்சு.
மிஸ் ஆனோடனே இது கடையில் நான் மேரேஜ் ஆகி பசங்களாம் இருக்கிறப்ப என்ன அப்போ நான் என்ன சொன்னேன், சினிமா இருக்குது, சினிமாவுக்காக நான் கஷ்டப்படக்கூடாது, ஃபேமிலியோ நானோ. அப்புறம் நான் வந்து சினிமா சரி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு சேனலில் போய் ப்ரோக்ராம் பண்ணினேங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அது அப்படி பண்ண அதை ஒன்று கிடைக்கும்ல, அது பண்ண போய் அந்த நிகழ்ச்சி பண்ண போய் என்னாச்சுன்னா எனக்கு விளம்பர படம் எடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. கிட்டத்தட்ட நான் ஒரு 150 விளம்பர படம் எடுத்திருக்கேன். அதில் கூட ஒரு பண்ணவங்க தான் இன்றைக்கி பெரிய கேமராமேன் ஆர்தர் வில்சன், ஆர்டி ராஜசேகர், மதி சார், எல்லாருமே நிறைய அப்போ இருந்து எனக்கு காண்டாக்டு. ஸோ அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணேன்னா, சினிமா ஒரு இடத்துல முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கு இடையில நான் ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பித்தேன். இப்போ 27 இயர்ஸ் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்ஃபர்டபுள் தான் நீங்கள் இந்த கனவு எல்லாம் திரும்ப மீட் எடுக்கிறதுக்கு காரணம். நிறைய பேருக்கு கஷ்டப்படுறாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். நான் சினிமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் சினிமாவுக்காக நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டதில்லை, ஒரு நாள் இது பண்ணதே இல்லைங்க. நான் அடுத்தடுத்து வேறு மாற்றிட்டே தான் இருப்பேன். இப்போ நான் எனக்கு எல்லா கம்ஃபர்ட் ஜோனில் தான் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு பப்ளிகேஷன் வச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ நான் சினிமாவை எடுக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃப் யூஎஸ்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், என் ஒய்ஃப் யூஎஸ்ல ஒர்க் பண்ணி, இப்போ என் டாக்டர் யூஎஸ்ல தான் இருக்காங்க. ஆமாம், அவங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்திலே நான் சினிமா ட்ரை பண்ணதுன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். உடனே நான் வெளியே வந்துட்டேன். ப்ராக்டிக்கலாக இருந்திருக்கீங்க. ப்ராக்டிக்கலாக தான் இருக்கணும் எல்லாருமே. ஆமாம், ரொம்ப ட்ரை பண்ணணும், இதாக பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட அடுத்த படம் வந்து யூஎஸ் லொக்கேஷன் சூஸ் பண்ணி அங்கே போய் உங்கள் ஃபேமிலியோட இருந்து அப்படியே படமும் முடிச்சுட்டு வரக்கூடாது? இல்லை, இப்போ அவங்களாம் இங்கே வந்துட்டாங்க. டாக்டர் மட்டும் தான் மேரேஜ் இங்கே செட்டில் ஆகிருக்கு. நீங்கள் அப்படி போனீங்கன்னா எங்களுக்கு கூட்டின்னு போங்கன்னு சொல்லலாம். இல்லை, எனக்கு ஐடியா இருக்கு. எனக்கு யூரோப்பில் தான் போய் படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. இல்லை, யூரோப்பும் எங்களுக்கு ஓகேவா, யூரோப் போகலாம். அதனால நீங்கள் துபாய், யூரோப் இல்லை, யூரோப் வியன்னாவில் போய் படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு. இட்டலி, சூப்பர். ஆமாம், எனக்கு அங்கே எல்லாமே பிடிக்கும். இது ரொம்ப ஸ்பெஷல் வியன்னா. பட் ஆனால் அப்படி போனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் போகிற அப்ராட் சினிமாவாக இருக்குமா சார்? ஆமாம், இது கதை இருக்கிறபடிக்காக நம்ம கண்டிப்பாக போகலாம். ஓகே. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்கன்னா அது கதை எங்கே நடக்குதுன்றதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் நல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது எல்லாமே அது போகும். சார், நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்து செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டோம். ஸோ நீங்கள் பார்த்து ரசித்த உலக சினிமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு சார்? அது மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே. ஏன்னா பார்க்குறப்பெல்லாம் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் படம், அப்போ அவங்களோட நரேஷன் எப்படி ஷார்ட் வைக்கிறாங்க, கதையை ஒரு சீனை எப்படி சொல்கிறாங்கன்றதுக்குள்ள ஒவ்வொரு மாஸ்டர் எப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் யாரோட இதுவும் சப்போர்ட் தேவையில்லை. எனக்கு கேமரா இருந்தால் ஆர்டிஸ்ட் எங்கே நிற்க வைக்கணும், எப்படி பேச வைக்கணும், எப்படி நடக்கணும்னு தெரியும். ஓகே. ஆமாம், அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. நிறைய படங்கள் பார்க்குறது தான். ஏன்னா பெரிய பெரிய மாஸ்டர் படம் பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அவங்களோட மேக்கிங்கு தேவையில்லாமல் ஒரு ஷார்ட்டு கம்போஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் எனக்கு இப்போ தொடர்ந்து அந்த படங்கள் தான் எனக்கு ஒரு பாடமாக இப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு உலக சினிமா சார், அதை பற்றி மேபி நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டா? அக்ரோ குரோசாவோட எல்லா படமும். அவரோட இக்ரூன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இக்ரூ ஒரு ரிட்டையர்டான ஒருத்தரோட லைஃப். எல்லாருக்கும் என்னென்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, ரிட்டையர்டாக வருவாங்க. ஆனால் அதோட முடியாதுல்ல, ஒருத்தனோட கனவு இருக்கும்ல, என்னடா வாழ்க்கையில் ஒன்றுமே நம்ம பண்ணலேன்னு ஒரு நாள் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, ஒரு பார்க்குக்காக அலாட் பண்ண இடத்துல குப்பை மேடாக இருக்கும். அதுக்கு ஒருத்தர் வந்து வேலை செய்கிறப்ப வந்து இந்த பார்க்கு உருவாக்குறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம். அப்போல்லாம் ஒரு நெக்லெக்ட் பண்ணியிருப்பார், அதை தாண்டி போயிருப்பார். இப்போ நம்ம வாழ்க்கை ஒரு அர்த்தம் வேணும்லன்ட்டு இப்போ ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் அந்த வயசான காலத்தில் எப்படி அந்த பார்க்கை உருவாக்குறாருன்றது தான் கதை. இது வந்து பெரிய இம்பாக்ட் கொடுத்துச்சு உங்களுக்கு? பெரிய இம்பாக்ட். அப்புறம் எனக்கு இன்னொரு படம் வந்து சிட்டிசன் கேன் ஒரு படம். அந்த படம் தான் படத்தை இப்படியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற இது. அது உலகத்தில் டாப் 10 லிஸ்ட்டில் எப்பயுமே இருக்கும் அந்த சிட்டிசன் கேன் படம். அது மாதிரி இன்னொரு படம் வந்து என்னை ரொம்ப அதிகமாக பாதித்த படம் வந்து பைசைக்கிள் தீஃப். அந்த படம் பாதிச்சு தான் சத்யஜித் சித்ரேவே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து அவர் கல்கத்தாவில் வந்து லண்டனில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து வேலையை ரிசைன் பண்ணி அதனோட ரிட்டையர்மெண்ட் பணத்தில் தான் பதே பாஞ்சாலி படத்தை எடுக்கிறாரு. ஓகே. அந்த படமும் எனக்கு ரொம்ப பாதித்த படம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாதித்த படங்கள்னு பார்த்தா பெரிய அப்படியே பெரிய லிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டா என்ன படம் சார் உங்களுக்கு? தமிழில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் உதிரிப்பூக்கள். அதை விட இன்னொரு முக்கியம் காதல் படம். பாலசக்திவேல் அவர் என் நண்பர் தான்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அந்த படம் வந்து எடுத்த விதம், அந்த படம் ஹிட்டு அதெல்லாம் மீறி அந்த படம் என்னாச்சுன்னா எடுக்கிற ஃபில்ம் இங்கே தமிழ் எடுக்கிறவங்கள மாற்றுச்சு. ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லாம. ஆமாம், ரியலிஸ்டிக்காக படம் இப்போ நிறைய பேர் எடுக்கிறதுக்கு அவர் தான் ஒரு விதை போட்டிருக்காரு. காதல் படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தகுந்த படங்க. அதோட அந்த படத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஒரு நாடகத்தனமாக இருக்கும்ல, ஒரு சினிமாட்டிக் இருக்கும்ல. இப்போ சினிமாட்டிக் இல்லாமல் படங்கள் வருது, நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த காதல் படம் தான் ஒரு காரணம். ஒரு ரியாலிட்டியே எடுக்கிறதுக்கான ஒரு காரணமா அது ஒன்று. அப்புறம் எனக்கு தமிழ் டைரக்டர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவர் வந்து ஸ்ரீதர் சார். அவர் அளவுக்கு ஃப்ரேம் வந்து யாருமே வைக்க முடியாது. அவ்வளோ கம்போஸ் பண்ணுவார் ஃப்ரேமு. எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மாதிரி கதை சொல்கிறதுல ரொம்ப டயலாக் கூடியன்ற கதை சொல்கிறதுல வந்து எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன். எனக்கு ஸ்ரீதர் சாரும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரும் ரொம்ப ரொம்ப என் லைஃப்பில் முக்கியம். வசனத்து மூலியமாக ஒரு கதையை ரொம்ப எமோஷனலாக அழகாக சொல்லுவார். என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு 60-70 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு, 100 நாள் படம். அவரெல்லாம் தூக்கி கொண்டாடலைன்றது தான். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் சாரையும் தூக்கி தலைமையில் வச்சு கொண்டாடணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நிறைய பேரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஸ்ரீதரெல்லாம் பொதுமையே அவர் தான் முதல் ஆன்டி கிளைமேக்ஸ் படத்தை எடுத்தவர் கல்யாண பரிசில். அதனால் இவங்க 2 பேரை இது பண்ணணும். அஃப்கோர்ஸ் பாலச்சந்திரன் சார் ஆல்வேஸ் எவர் டாப். ஏன்னா 100 படமும் 100 விதமாக எடுத்தவர். அதே நேரத்தில் தன்னடக்கமாக இருப்பார், எல்லாரையும் பாராட்டுவார். அவ்வளோ அவர் செய்யாத சாதனையே இல்லைங்க. பாலச்சந்திரன் சார் மாதிரி செய்யாத சாதனை உலகத்திலேயே இல்லை. கொஞ்சம் 1-2 பண்ணியிருப்பான், ஆனால் 100மும் சாதனை தான். அதே நேரத்தில் பாருங்களேன், யாராவது ஒரு சின்ன புது பையன் ஒரு படத்தை இருந்தான்னா லெட்டர் எழுதுவார். அந்த பண்பு பாராட்டுவார் பயங்கரமாக. நான் கூட எடுக்கல இப்படி ஒரு படம் அப்படின்ட்டு. அது மாதிரி தமிழில் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. மேபி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்னால் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும்னு நினச்சா இப்போ நான் பண்ண மாட்டேன், நான் வந்து எனக்கு என்ன ஓகேவோ என்னோட ஜோன் என்னவோ அதான். ஒருவேளை நாளைக்கு ஒரு 4-5 படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஹீரோ ஒரு கதை கேட்க வராரு அப்படின்னா அந்த ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்குள்ளே போவீங்களா? யார் ஹீரோவை சூஸ் பண்ண ரெடியாக இருப்பீங்க? கதையோட ரெக்குவயர்மெண்ட்டு தாங்க. இப்போ நான் அந்த என்னோட 3வது சைக்கிள் கேப்பில் ஒரு புது விஷயம் ஒரு ஒன்று படம் இதை கற்றுக்கலாம்ல. அந்த படம் ஷூட் பண்ணுறேன், எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடித்தாங்க. அதளவுக்கு எனக்கு அந்த ஹீரோயினோட ஒரு ஸ்கூல் டேஸ் ஒரு எபிசோட் இருக்குது. 9th படிக்கிறப்ப தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க கதை. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா ஒரு ஸ்கூல் பெர்மிஷன் கேட்குறேன். என்கிட்ட இப்போயும் பட்ஜெட்டில் ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபாதர் தான் ஸ்கூலில் இருந்தார், பேசணுன்னா கொடுத்துட்டாரு அனுமதி. கொடுத்தது மட்டும் தான் அவர்கிட்ட என்ன கேட்குறேன், 9th படிக்கிற ஒரு பொண்ணும் பையனும் நடிக்கணும் அப்படின்னா போனால். ஆனால் இப்போ எல்லாருமே ஆர்வமாக இருக்கான். போய் கேட்டோன்னே நிறைய பேர் வில்லிங் டு ஆக்ட்னாங்க. அதில் 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேர் நடித்தாங்க பாருங்கள், பிரமாதமாக நடித்தாங்க. அப்போ தான் தெரியுது இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க. உங்களே ஆச்சரியப்படுத்திட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் இனிமேல் அடுத்த படம் எடுக்கிறப்ப வெறும் கேமராமேன் எடுத்துகிட்டு போய் அந்த லொக்கேஷனில் ஒரு கிராமமோ ஏதோ ஒரு இடம் இருக்குது, மிடில் டவுனோ, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களே நடிக்க வச்சு படம் எடுக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இது நல்ல ஐடியாவே இருக்கே சார். ஆமாம், இல்லைங்க இப்போ எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க. சைக்கிள் கேப் இன்னொரு விஷயம் நடந்துச்சு பாருங்கள். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க லயலா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 5 பேர் கூப்பிட்டு போயிருந்தேன். 5 பேர் டீமாக தான், அவ்வளோ பேர் கூப்பிட்டு போக முடியாது. ஆனால் சரி 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. கூப்பிட்டு போனால் அதில் 3 பேர் வந்து பர்ஃபெக்டாக முக்கியமான ரோல் நடித்தாங்க. அதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்திக்க இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறது தான். அதனால் எல்லாருமே இப்போ நடிக்க வைக்கலாங்க. இப்போ எல்லாம் நல்லா நடிக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து கேமரா எடுத்துகிட்டு அசோக் நகர் பக்கம் போனீங்கன்னா அங்கே என்ன மாதிரியே ஒரு பையன் இருப்பான் சார். அது நான் தான். சரி, நீங்கள் நடிக்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே நடிச்சிருவேன் சார். ஓகேவா? நிச்சயமாக பண்ணலாம். ஓகே சார். ஓகே. ஸோ ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கும் ட்ரீம் கேர்ள் படத்தை பற்றியும் சைக்கிள் கேப் படத்தை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.